எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த நாளில் எவ்வளோ பேருக்கு ஒர்க் லோடு இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ பலவிதமான காரணங்கள்னால நாம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை ஃபாலோ பண்ணுறோம். அதாவது நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்கிற அளவுக்கு ஆயிடுது. ஏன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய முன் பதிவுகள் எல்லாம் எப்படி பெரியவா அவளுடைய வாழ்க்கையில நிறைய அனுகிரகங்கள் பண்ணினா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தாண்டி என்னென்னலாம் அவளால் பண்ண முடியும் பெரியவாளால அப்படிங்கிறத நம்மளோட ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கா. என்னோட ஃப்ரெண்டு, ஆக்சுவலி நாங்கள் இந்தியன் பேங்க்ல ஒன்றா ஒர்க் பண்ணோம். புவனா குமார்னு பேர். ஸோ அவளுடைய பெரிய பொண்ணோட கல்யாணம் எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு, அப்புறம் சீமந்தத்தும் போது எப்படிலாம் அவளுக்கு அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணினா டோட்டலாக நம்மளுக்கு என்ன கஷ்டம்னா எப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட உட்கார்ந்துட்டு நம்ம அதை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அவள் பெரியவா முன்னாடி உட்கார்ந்துட்டு மெடிடேட் பண்ணி தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மீறக்கூடாது, அதை கரெக்டாக பண்ணணும், அதுக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல் சரணாகதி பண்ணினதுல அவளுக்கு எத்தனை தீர்வுகள்லாம் கிடைச்சது அப்படின்னு நம்மளோட ஷேர் பண்றா. கேட்கலாமா? அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணதாத்மி விபாகரம் ஸ்ரீபாதகுரும் சங்கரம் போற்றி போற்றி. சர்வஜன் சர்வவியாபி மகா பெரியவா போற்றி போற்றி. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் வாழ்வில் மகா பெரியவாளை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். அவரை நான் சின்ன குழந்தையில காஞ்சி மடத்தில் எங்கள் அப்பாவோட பார்த்த ஞாபகம் இருக்குது. ஆனால் அவர் என் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு 2 பொண்ணு. அதில் பெரியவளுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. கல்யாண பத்திரிகை எங்கள் சம்பந்தி வாச்சோம்னா நாங்கள் மடத்தில் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறது வழக்கம். நாங்கள் வச்சுடுறோம், நீ அப்புறம் போய் உங்கள் ஆற்றுல வாழாடி வச்சுக்கோ சொன்னான். அவள் வச்சுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் நானும் எங்கள் ஆத்துக்கார், என் பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு எல்லாருமே மடத்துக்கு போனோம். அங்கே மடத்துக்கு போனால் அங்கே வேற ஒரு எங்களை மாதிரி பத்திரிக்கை வைக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தா. அவள் நிறைய நாங்கள் எங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் புஷ்பங்கள்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அவள் பெரிய சீர்வரிசை மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தா. பட்டு வேஷ்டி, பட்டு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. அவள் அந்த பெரியவாளோட அந்த அதிஷ்டானத்துக்கு இந்த பக்கமாக உள்ளுக்குள்ள உட்காந்துருந்தா. நாங்கள் நேராக அந்த வெளியில உட்காந்துருந்தோம். அப்போ திடீர்னு அங்கே உள்ள இருக்கா இல்லையா அந்த மாமா, குருக்கள் மாமா, திருவாரூர் வெங்கட்ராமன் ஃபேமிலியிலேருந்து யார் வந்திருக்கேள் அப்படின்னு போயிட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் இந்த பேர் எங்கேயும் ஃபெமிலியரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் பார்த்தேன், அது எங்க சம்பந்தி மாமாவோட அப்பா. நாங்க மடத்துக்கு போறது எங்களுக்கு மடத்துல யாரையும் தெரியாது. எங்களுக்கு மகா பெரியவா, பால பெரியவா, நடு பெரியவால தான் தெரியும். நாங்க போய் திடீர்னு அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது எங்களுக்கு எல்லாம் உள்ள அடிச்சுது. அப்ப நாங்க போனோம். இல்ல நீங்க வரதா சொன்னா, பால பெரியவா அன்னைக்கு இல்ல மடத்துல, நீங்க வரதா சொன்னா, நீங்க பத்திரிக்கை வைக்க வரதா சொன்னா அப்படின்னு சொல்லி எங்க பத்திரிக்கையை வாங்கி அவ யூஸ்வலா பண்ணுவா இல்லையா, அந்த மகா பெரியவாவோட காதல் எல்லாம் படிச்சு ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சா. அப்பதான் எனக்கு ஒரு வைப்ரேஷன் வந்தது. நான் முன்ன பின்ன எனக்கு அந்த மடத்துல யாரையும் தெரியாது. அதுவும் அவ எங்க சம்பந்தி மாமாவோட அப்பா பேரை சொல்லி கூப்பிடுறா. ஓ, இவரை நம்ம கெட்டியமா பிடிச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது வந்தது. நல்லபடியா அவரோட அனுகிரகத்துல கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அது 2013 மே மாசம். அப்புறம் இந்த காலத்து குழந்தைகள்லாம் எது பண்ணாலும் பிளான் பண்ணி தானே பண்ணுவா. அவளுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல நம்ம சொல்லவா வேணும், அவளுக்குன்னு ஒரு பிளானிங் இருக்கும். அப்ப நானும் வேலையில இருந்தேன். சரி, அப்ப அவளும் ஏதோ பிளான் பண்றாங்கனால நானும் அப்படியே விட்டுட்டேன். இப்படி போச்சு. 2 வருஷம் ஆச்சு. 2015 ஆச்சு. கொஞ்சம் இப்படி எனக்கும் எங்க சம்பந்திக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சு, என்னடா அது குழந்தை பிறக்கலையே அப்படின்னு. அப்ப அவளை இல்ல நாங்க இந்த வருஷம் கண்டிப்பா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பெற்றுக்கணும்னு அப்படின்னா. அதுக்குள்ள எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு என்னடா அது 2 மாசம் ஆச்சு 2 மாசம் ஆச்சு சொல்லிங்கும் போது எப்பொழுதுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும்போது நான் எப்பொழுதும் எங்க ஆத்துல மகா பெரியவாளோட ஒரு கேலண்டர் ஒன்று வச்சிருக்கேன். அங்க போய் உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன்.
இது எனக்கு அது கரெக்டா ஞாபகம் வரல, நான் படிச்சேனா இல்லை யாராவது எனக்கு சொன்னாலா தெரியாது. இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு நீ அதிஷ்டானத்துக்கு வரேன்னு வேண்டிக்கோ, எல்லாம் நடக்கும். உடனே நான் என்ன பண்ணேன், அன்னைக்கே வந்துட்டு சந்தன சுவாமி எங்காத்து பூஜை உள்ள போயிட்டு நான் 3 வருஷத்துக்கு வரேன் பெரியவா, என் குழந்தைக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க தான் நல்லபடியா அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அது ஒரு மறந்துட்டேன். ஒரு 2 மாசம் போச்சு. திடீர்னு ஒரு நாள் என் பொண்ணு ஓடி வந்து, அம்மா எனக்கு வந்து தள்ளி போயிருக்குமா. நான் சொன்ன உடனே அவர்கிட்ட எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அப்படியே நான் படுத்துட்டு இருந்தேன். மத்தியான வேலை நான் இறங்கி ஓடி வந்து கேலண்டர் வந்து அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்தேன், அன்னைக்கு அனுஷம். அப்போ என்னம்மா அது, நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், நீ ரியாக்டே பண்ணலையேன்னு. இரு பாரு, நான் அனுஷத்துக்கு வரேன்னு வேண்டிட்டா ஒன்றும் போக கூட இல்லை, கரெக்டா பாரு அனுஷத்துலேயே நீ வந்து இந்த விஷயத்த சொல்ற, எவ்வளவு பெரிய விஷயம் அதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவரை தேங்க் பண்ணேன். அப்புறம் அப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட எல்லாம் இன்னும் போய் கன்ஃபார்ம் ஆகாததுனால நாங்க வந்து விஷயத்த ரொம்ப யார்ட்டையும் சொல்லலை. அப்புறம் அப்படியே ஆச்சு. அந்த மாசம் அப்படியே ஓடித்து. அந்த மாசம் ஒரு எனக்கு எத்தனை நாட்கள், 20-25 நாள் இருக்கும். ஒரு கல்யாணம், என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு போயிருந்தோம். அங்கே இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு அவள் ஃபேமிலியும் வந்திருந்தா, அவரோட ஃப்ரெண்டு அவள் ஒய்ஃபு. அப்போ வந்து அவள் ஒய்ஃபு வந்து ரொம்ப எங்கிட்ட விசனப்பட்டா. அந்த மாதிரி பூனா, அந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தையே இல்லை பூனா, லிட்டரலி ஷீ கிரைட். அப்போ நான் கையை பிடிச்சுன்னு சொன்னேன், நான் வந்து என் பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்கு, நல்ல விஷயம், ஆனால் நான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணலை, இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன், நான் இதுதான் பண்ணேம்மா, 3 வருஷத்துக்கு வரேன்னு வேண்டின்றேன், அவ்வளோதான், இன்னும் போக கூட இல்லை. அந்த மகான் உடனே இந்த மாதிரி இப்படி ஒரு 2 மாதத்துலேயே எனக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்துடுது, ஏன் நீ போகக்கூடாது, நீ வேண்டிக்கூடாது, ஐயோ எனக்கு மகா பெரியவானா ரொம்ப இது, நான் வந்து வேண்டிக்கிறேன் போனான்னு சொல்லிட்டு அவள் போயிட்டான் அதுக்கு. திடீர்னு ராத்திரி எனக்கு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஒன்றா நாளைக்கு அனுஷம், நாளைக்கே நான் போறேன், நீ வரியா என் கூடன்னா. ஓ கண்டிப்பா வரேன், எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவளோட ஃபர்ஸ்ட் அனுஷம், அப்பதான் என் பொண்ணு ஆயிருக்கா, விசேஷம் சொல்லியிருக்கா, ஃபர்ஸ்ட் அனுஷத்துக்கு அவளோட போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த மாசமே வந்து எங்க அக்கா அவ கார் எடுக்கிறேன்னு சொன்னா, அவளோட இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அனுஷத்துக்கு நான் வந்து என்னோட அந்த ஃப்ரெண்டோட போயிட்டு வந்தேன். இதுக்கு நடுவில் எங்கள் உறவுக்கார ஒரு பையனுக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருக்கா, அது ஒன்றும் செட் ஆகலை. சரி நான் அவள்கிட்ட சொன்னேன், அந்த பையன்கிட்ட, அது பாருப்பா நீ வந்து இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு வரேன்னு வேண்டிக்கோ, கண்டிப்பாக உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நான் அடுத்த வருஷத்துக்கு போகிறேன், நீ வா என் கூட அப்படின்னு. சரி நானும் அந்த பையனுமா பஸ்ஸை பிடிச்சி காஞ்சிபுரம் போய் மடத்தில் போய் அதிஷ்டானத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாச்சு. அது 2வது அனுஷம். 3வது அனுஷத்துக்கு எங்கள் அக்காவோட அவள் கார் எடுத்ததுனால அவளோட நான் எங்கள் அக்கா இந்த பையனையும் அழிச்சுட்டு 3வது அனுஷத்துக்கு நான் போயிட்டு வந்தாச்சு. எனக்கு 3 அனுஷம் ஓவர். அப்போ இந்த பையன் சொன்னேன், அப்போ நான் 3 அனுஷம் முடிச்சுட்டேன், உனக்கு இன்னும் 1 பாக்கி இருக்கு, நீ கொஞ்சம் அடுத்த அனுஷம் நீ போயிட்டு வந்துடுதுன்னு சொன்னேன். அவனுக்கு பாவம் வேலை பிஸியா என்னன்னு தெரியல, அவன் போக முடியல. அது வந்து 2016 வச்சுக்கோங்களேன், ஓடிங்க 2015-16. அதுக்குள்ள என் பொண்ணுக்கு டெலிவரி ஆயிடுத்து. 17 பிகினிங்ல டெலிவரி ஆகி நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தைய அவள் பித்த எடுத்தான். அப்போ அதுலேயே நான் பிஸி ஆகிட்டேன், நானும் அவனை கேட்கல, போனானா என்னங்கிறத கேட்கல. அப்புறம் அதுக்குள்ளே என்னோட 2வது பொண்ணு, அவளும் வந்து கொஞ்சம் மேல் படிப்புக்காக அவள் ஜெர்மனிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு அவள் போயிட்டு இருந்தா. இதுக்கு மேலே அவள் ஆகஸ்ட்ல அவள் கிளம்பி போயிட்டா. அப்போதான் வந்து எங்கள் ஆத்துக்காரும் ரிட்டையர் ஆனார், அந்த ஜூலையில் தான், 2017 ஜூலையில். அப்போ நான் எதாச்சும் அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா நீ 3வது நிமிஷம் போனியான்னு. இல்லை நான் போகவே இல்லை அப்படின்னு. சரி வா நாமளே போகலாம், இப்போ இவர் கார் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு 3வது அவனுக்கு அது 3வது நிமிஷம் நாங்கள் எல்லாருமா போனோம். அன்னைக்கு எங்களோட நல்ல நேரம். பாலபிரிவா அங்கே இருந்தா, அவள் கையில் வந்து இவனோட ஜாதகத்தை கொடுத்து அவர் சொன்னார், எல்லாம் கவலைப்படாதீங்க நல்லபடியாக ஆகிடும். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆகஸ்ட் எண்டாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் என் பொண்ணு ஜெர்மனிக்கு போயிருந்தா. ஸோ ஆகஸ்ட் எண்டு. ஸோ அவர் கொடுத்து அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். 3வது அனுஷம் அவன் போய் முடித்தான். அந்த 2 மாதத்துக்குள்ளே அவனுக்கு பொண்ணு பார்த்து பிடிச்சி போய், பொண்ணோட அப்பா வந்து அவாத்துலேயும் ஒன்றும் மெசேஜ் ஒன்றும் வரல, ஒரு 4-5 நாள் போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் என்னமோ அவள் வந்து எங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த பொண்ணோட அப்பா, இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் பிடிச்சி போயிருக்கு, நான் ஏன் இந்த 4 நாள் 5 நாள் வெயிட் பண்ணேன்னா, நான் எதுவுமே அனுஷத்தன்னைக்கு தான் முடிவெடுப்பேன், நான் மடத்தில் இருக்கேன், எனக்கு மகா பெரிவா தான் எல்லாமே, அனுஷத்தன்னைக்கு தான் நான் முடிவெடுப்பேன்னு சொல்லி அவளோட சம்மதத்தை சொல்லி நல்லபடியாக அக்டோபர்லேயே நிச்சயதார்த்தமாகி 2018 கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. ஸோ இது 2வது விஷயம். அதுக்கப்புறம் வந்து இது என்னோட ஃப்ரெண்டு, அவள் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவள் வந்து போனா இல்லையா, அவள் வந்து 3 அனுஷத்துக்கு போய் முடிச்சா. 10வது அனுஷம் அவள் ஃபர்ஸ்ட் அனுஷம் போனா இல்லையா,
அதில் 10வது அனுஷத்திலேயே அனுஷ நட்சத்திரத்திலேயே அவளுக்கு ஒரு பேத்தி பிறந்தது. ஸோ மகாபெரிவா வந்து மனசால நம்ம உருகி வேண்டிண்டா அவர் அப்படியே தெய்வமா, அவர் தெய்வமே தான், சாட்சாத் அந்த சிவபெருமானே தான். அவர் ஓடி வந்து நம்மளுக்கு அபயம் அளிப்பார். இப்போ இதுக்கு நடுவில் நான் ஒன்று சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு வந்து சீமந்த பத்திரிகையை வைக்கிறதுக்காக, இதுதான் முக்கியமான விஷயம், சீமந்த பத்திரிகை 2016 டிசம்பரில் வைக்கிறதுக்காக இதே மாதிரி மடத்துக்கு போனோம். பத்திரிகையை வச்சோம், நான், எங்கள் ஃபேமிலி, எங்கள் சம்பந்தி ஃபேமிலி. அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் கோயிலும் எப்பொழுதும் போய் வைப்போம். அங்கேயும் வச்சுட்டு அந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நாங்கள் நமஸ்காரம் பண்ணலாம், நானும் இவரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒரு மாமா பஞ்சகச்சம் கட்டிட்டு நின்றுட்டு இருந்தார். இப்போ அவர் கொஞ்ச நேரம் நிற்கும் போது சரி அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு நகர்வார் போலன்ட்டு வெயிட் பண்ணோம். ஆனால் அவர் நகரில். அப்புறம் நான் சொன்னேன், மாமா செத்த நகரும்போது நாங்கள் பண்ணணும்னு சொன்னோன்னே அவர் நகர்ந்தார். நானும் எங்கள் அக்காரும் அங்கே நமஸ்காரம் பண்ணோம். பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த பக்கம் எங்கள் சம்பந்தி மாமி கூப்பிட்டாலே நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனால் இவர் திடீர்னு பார்க்குறேன், மாமா மாமா மாமான்னு அந்த மாமா பின்னாடி அவர் யாரையும் கூப்பிட்டு போடுறார். பார்த்தா அவர் போனவர் திரும்பி வந்துட்டார். எங்கள் ஆத்துக்கார் கையில் வந்து இங்கே காட்டுங்க, இப்போ இந்த மகாபெரிவா படம் இருக்கு இல்லையா, பார்க்குறேன் இல்லையா, நான் காட்டுறேன் இல்லையா, இவ்வளோ பெரிய மகாபெரிவா படமும் ஒரு புக்கும் அவர் கையில வச்சிருந்ததை இவர் கையில கொடுத்துருக்காரு. இவர் நினைச்சுட்டு இருக்க அவர் நமஸ்காரம் பண்ணப்பறம் வாங்கி பாருங்க. ஆனா அவர் நமஸ்காரம் பண்ணவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டார். இவர் தேடிட்டு போற அவர் அங்க இல்லை. சரி இவர் என்ன இருக்குன்னு ஒரு கவர் இருந்து பார்த்தா இவ்வளவு பெரிய மகாபெரிவா படமும் புக்கும் எங்க ஆத்துக்குள்ள ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துட்டார். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், அவர் இங்க இருக்க, இனிமே எல்லாமே எனக்கு நல்லதுதான். ஸோ 16 டிசம்பர்ல உள்ள வந்த 17 என் பொண்ணுக்கு டெலிவரி ஆச்சு. அதே மாதிரி அந்த இன்னொரு அந்த சொந்தக்கார பையன் அவளுக்கும் 18 கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு இவரோட ஃப்ரெண்டோட அவளுக்கும் வந்து அனுஷத்திலேயே வந்து பேத்தி பிறந்தது. அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தது. கொரோனாலாம் வந்தது. அதுக்குள்ள என்னோட பொண்ணு வந்து பெரிய மாப்பிள்ளைக்கு வந்து அமெரிக்காவுக்கு போட்டதுனால இவளும் அங்கே அமெரிக்காவுக்கு போக வேண்டியதாயிடுது. 2020 அவளுக்கு 2வது குழந்தை கன்சீவ் ஆச்சு. அப்போ பயங்கர கொரோனா டைமு. விசா இன்டர்வியூலாம் ஒன்றுமே டேட்ஸ் யாருக்குமே கிடையாது. அப்ளை பண்ணால் கூட 1 இயர் அந்த மாதிரி தான். ஸோ டெலிவரி டேட் நெருங்கிட்டே இருக்கு. எங்களுக்கு 2021 மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் டெலிவரி. எங்களுக்கு டேட்டு கொடுத்துருக்கிறது 2021 ஆகஸ்ட். ஸோ அவன் மனசை தேத்திகிட்டே இருந்தேன், நீ தான் பார்த்துக்கணும், எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸை வச்சுன்னு பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி மனசை தேத்திட்டு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஃபோன்லேயே. அப்போ வந்து இதே மாதிரி தான். ஆனால் விடதா இல்லை, இவரை தான் கெட்டியமாக பிடிச்சுன்னு எங்கள் அதில் ஒரு கேலண்டர் இருக்குது. அப்பப்போ தலையை கூட அதில் முட்டிப்பேன். மகாபெரிவா அந்த குழந்தைக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும் இல்லையா, இது இப்படி விசா இல்லாமல் இப்படி போக கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு எனக்கு அந்த காத்தால 4 மணிலேருந்து உட்காந்துருவேன் அவர்கிட்ட மெடிடேஷனில். இதே மாதிரி ஒரு நாள் இப்படி தான் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி மெடிடேட் பண்ணுற அன்னைக்கு எனக்கு எப்படியாவது ஒரு ரிப்ளை கிடைக்கும். அந்த மாதிரி அன்னைக்கு நான் மெடிடேட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நான் காத்தால ஒரு பிரபல ஜோசியரோட இது பார்ப்பேன் டிவியில. அன்னைக்கு வந்து அவர் விசாவை பத்தி அந்த ஜோசியர் சொல்றார். அவர் சொல்றது என்னன்னா, கபில தீர்த்தம்ல வந்து நீங்க வேண்டிட்டீங்கன்னா வரேன்னு உங்களுக்கு கலிபோர்னியாவுக்கு கூட விசா கிடைச்சிடும். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. கபில தீர்த்தத்துக்கு பேச அங்கேயும் இருக்கு அப்படின்னு இன்னும் எனக்கு ஒரு ஃபிளாஷ் மாதிரி இருந்து உடனே போய் நான் சுவாமி சொல்ல நின்று நான் கபில தீர்த்தத்துக்கு வரேன், எனக்கு விசா எப்படியாவது கிடைச்சிடணும். அது ஆல்ரெடி எப்போ டேட் வந்து February ஆயிடுத்து, February ஃபர்ஸ்ட் வீக் ஆயிடுத்து. அன்னைக்கு February 13th or 14th ஆயிடுது. திடீர்னு அன்னைக்கு ராத்திரி மாப்பிள்ளை ஃபோன் பண்றேன், இந்த மாதிரி ஒரு விசா ஸ்லாட் ஒன்று கேன்சல் ஆச்சு, நான் டபக்குன்னு போட்டுட்டேன், 16th உங்களுக்கு இன்டர்வியூக்கு டேட்டு கிடைச்சிடுது,